ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 28, 2025. சங்கம யுகம் என்பது எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், இதில் நாம் ஈஸ்வரிய சுகத்தினால் தன்னைத்தான் நிரப்பிக்கொள்ள முடியும். அதுதான் அதீந்திரிய சுகம், ஆன்மீக சுகம். பாபா கூறியிருக்கின்றார், எந்த குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்களோ அதீந்திரிய சுகம் அவர்களுக்கே அனுபவமாகிறது. நமது ஆத்ம அபிமானி நிலைதான் அதீந்திரிய சுகத்திற்கான ஆதாரமாகும். உலகாயத சுகங்கள் இந்திரியங்களின் அடிப்படையில் கிடைக்கின்றன. சுவையான உணவு என்பது நாவின் சுவை, இசை போன்ற விஷயங்களை கேட்பது காதுகளின் சுவை, பல காட்சிகளை பார்ப்பது கண்களின் ரசனை, விஷவிகாரங்களின் சுகமும் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஆன்மீக சுகத்திலிருந்து நம்மை வஞ்சித்து விடுகின்றன. நாம் தன்னைத்தான் அதி இந்திரிய சுகத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதற்காக கர்மேந்திரியங்களின் சுகத்தை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஏனென்றால் இரண்டும் ஒன்றாக நடக்க முடியாது. ஆத்ம அபிமானியாகி அசரீரியாகி நாம் பாபாவின் நினைவில் மூழ்கிவிடுவோம். நாம் அவரது அன்பில் தொலைந்து போய்விடுவோம். அதன் மூலம் கிடைக்கும் சுகமானது மிகுந்த அலௌகீகமானதாக இருக்கும். அந்த சுகம் மிக பெரியதாகும். அது தேவதைகளுக்கு கூட கிடைக்க பெறவில்லை. இதனை பற்றியே பாபா கூறியிருக்கிறார், சொர்க்கத்தின் முழுமையான சுகங்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்தால் மற்றொரு தராசு தட்டில் இப்போது சங்கம யுகத்தில் பாபாவின் அன்பில் கிடைக்கக்கூடிய அதீந்திரிய சுகத்தை வைத்தால் இந்த அதீந்திரிய சுகத்தின் தட்டுதான் சுமை அதிகமாக இருக்கும். இதற்கே மதிப்பு அதிகம். மேலும் அந்த அதீந்திரிய சுகத்தை அடைவதற்கான அதிகாரம் நமக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. பாபா தனது வரமளிக்கும் கரத்தை நம் தலைமீது வைத்து சதா சுகம் நிறைந்தவராக ஆவதற்கான வரத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே வாருங்கள், நாம் அனைவரும் உலகாயத சுகங்களிலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம். உலக சுகங்களும் தேவைதான், ஆனால் அவற்றின் மீதான ஆசைகளுக்கு அடிமையாக கூடாது. ஆசைகள் மாய தோற்றங்களின் ரூபத்தில் மனிதரை அலைபாயச் செய்கின்றன. இந்த சுகத்தினை மனிதர்கள் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? செல்வத்தில், தேகதாரி உறவுகளில், பொருட்கள் சாதனங்களில், லேப்டாப், மொபைல் போன்றவற்றில் சுகத்தை தேடுகிறார்கள். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் உருவாக்கி கொண்டு சுகத்தை தேடுகிறார்கள். ஆனால் தற்காலத்தில் இவையெல்லாம் மன ரீதியான வலி வேதனையே கொடுக்கின்றன. இன்றைக்கு சுகமாக இருக்கிறது, நாளை மோதல் ஏற்படுகிறது. உறவுகளுக்கு இடையேவும் உண்மையான சுகம் கிடைக்கப் பெறுவதில்லை. செல்வம், சொத்துக்களாலும் நிலையான சுகம் கிடைப்பதில்லை. பதவி, பொசிஷனிலும் சுகம் கிடைப்பதில்லை. இப்போதோ மிக அழகான வாய்ப்பு நம் கைகளில் வந்திருக்கிறது. அதற்காக நாம் செல்வத்தை ஈட்டக்கூடாது என்பது பொருளல்ல. நாம் செல்வத்தை ஈட்டவே வேண்டும், ஆனால் அதிலேயே அதிகமாக மூழ்கிவிடக்கூடாது. நமது சுகத்திற்காக பிறருடைய செல்வத்தை அபகரிப்பதற்கான எண்ணம் வரக்கூடாது. தவறான வழிமுறைகளின்படி செல்வத்தை சேர்க்கலாகாது. நாம் தவறான வழிகளில் செல்வத்தை ஈட்டுவோமானால் அதன் நேரடி தாக்கமாக வீட்டில் வளரும் குழந்தைகள் ஒழுக்கம் கெட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் யாருக்கும் மரியாதை கொடுப்பதும் இல்லை, யாருக்கும் சுகமளிப்பதும் இல்லை. எனவே செல்வத்தின் விஷயத்திலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டுமோ அதனை கொடுத்து விட வேண்டும். எனவே வாருங்கள், இன்றைய நாளை அதீந்திரிய சுகத்தின் ஆழமான அனுபவத்தில் கழிப்போம். உள்நோக்கு முகமுடையவராகி புருவ மத்தியின் குடிலில் அமர்ந்து விடுவோம். இந்த உள்நோக்கு முகம் என்ற குணத்தை ஒரு குகை என்று கூறலாம். அதன் உள்ளே சென்று அமர்ந்து கொள்வோம். அங்கே ஆழமான அமைதியை சந்திக்க முடியும். நான் மிகுந்த அமைதியாக இருக்கின்றேன். அமைதியே எனது உண்மையான சக்தியாகும். ஆழமான அமைதிக்கு சென்று விடுவோம். அந்த அமைதியில்தான் மிகுந்த சுகம் இருக்கிறது. அந்த அமைதி மிகுந்த இனிமையானதாகும். எனவே இன்று மீண்டும் மீண்டும் உள்நோக்குத்தன்மையின் குகையில் அமர்ந்து புருவ மத்தியின் குடிலை ஆனந்தமாக அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.